இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கல்யாணத்தை பற்றிய பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது முகேஷ் அம்பானியோட மகன் அனில் அம்பானியோட திருமணம். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே இருந்த வன்மத்தையும் வைத்த எரிச்சலையும் வெளியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, 250க்கு மேற்பட்ட உணவு வகைகளை பரிமாறியிருக்காங்க, வந்தவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கடா எரியுது? அவன் சம்பாதிச்சான், அவன் எப்படி சம்பாதிச்சான், எப்படி அதை உண்டாக்குனாங்கிறது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அவன் சம்பாதிச்சான், ஆசியாவிலே பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் பையன் கல்யாணத்துக்கு அவன் பாக்கெட்லேட்டு காசு எடுத்து செலவு பண்ணுறான். உங்களுக்கு எங்கடா எரியுது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு 5000 கோடி ரூபாய் செலவில் ஒரு கல்யாணம் சிறப்பாக நடந்திருக்குன்னு நான் பெருமைப்படுவேன். ஆனால் இந்த மீடியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க, மொபைல் ரீசார்ஜ் ரேட்டை ஏற்றிட்டான், அவன் கல்யாணத்துக்கு செலவு காசு இல்லை, காசு ரொம்ப செலவாயிடுச்சு, அதனால இதை பாருங்க ரீசார்ஜ் ரேட்டை ஏற்றிட்டான், அவன் இப்படி சம்பாதிக்கிறான், அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான், ஜியோ மூலமாட்டு அவன் சம்பாதிக்கிறான், அது மூலமாக சம்பாதிக்கிறான், இது மூலமாக சம்பாதிக்கிறான்னு அவன் சம்பாதிக்கிறத மட்டுமே சொல்கிறீங்களே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா? இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாங்க சிம் கார்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு போட்டாங்க, இப்போ அவங்க சொல்கிறதா ஃபிக்ஸடு அப்படின்னா. அவன் ஃப்ரீயாக கொடுத்தா நீ வாங்குவியா? உனக்கு எங்கே போச்சு புத்தி? அவன் ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறான்னா நீ உன்கிட்ட ஒன்று இருந்ததை விட்டுட்டு தானே அந்த ஃப்ரீயை தேடி போனேன். தப்பு அவனோடதா உன்னோடதா? அவன் ஃப்ரீயாக என்ன வேணாலும் சொல்லுவான். அவனுடைய ஒரு வியாபாரத்தை வளர்க்குறதுக்காக, பெரிதாக்குவதற்காக அவன் ஃப்ரீன்னு சொல்லுவான், 1 ரூபாய்க்கு 1ன்னு சொல்லுவான், 1 ரூபாய்க்கு 10ன்னு சொல்லுவான். அதை நம்பி போய் நீ வாங்கின நீ தான் முட்டாள். அவன் வியாபார யுக்தியை தான் பயன்படுத்துகிறான். நான் இன்றைக்கும் முதல்ல ஏர்டெல் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஜியோ வந்தப்போ ஜியோவுக்கு மாறினேன், அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஜியோ பிடிக்கலை, நான் திரும்ப ஏர்டெலுக்கு மாறினேன், இன்றைக்கி நான் பிஎஸ்என்எல்ல இருக்கேன். என்னோட தேவைக்காக நான் மாறிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் தேவைக்காக நீங்கள் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில்ன்ட்டு ஜியோவுக்கு மாறிட்டு இன்றைக்கி ஜியோவில் அதாவது இந்த ஃபோன் கால்ஸ் ரேட்டை ஏற்றின உடனே அவரை திட்டுனா எந்த விதத்தில்? உனக்கு தேவைக்கு தானே நீ போகிற. அவன் ஒவ்வொரு வாசல்லே வந்து நின்றுட்டு சிம் கார்டை வாங்க, இல்லாட்டா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான், சிம் கார்டை வாங்கலைன்னா அவன் பைப்பில் என்னை கட் பண்ணிடுவேன் ஏதாவது சொன்னான். அவன் வியாபாரத்தை வளர்க்குறதுக்காக நிறைய சொல்லுவான். அதை நீ நம்பி உன் கூமுட்டை புத்தினால அதை யோசிக்காமல் நீ நம்பி போய் நீ விழுந்ததுக்கு அவன் என்ன செய்வான்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற பேசுகிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்தியாவில் இப்படி ஒரு 5000 கோடி ரூபாயில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, நான் இருக்கும் காலகட்டத்தில் நடந்திருக்குன்னா எனக்கு பெருமை. அவன் எப்படி சம்பாதிச்சா, எதன் மூலமாக சம்பாதிச்சாங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. இன்னொன்று, எப்போதுமே பாருங்கள், அவன் காசுலேருந்து தான் எடுத்து போடுறான். இந்த கண்டென்ட் போடுற யூடியூபர்ஸ்களை நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரர்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ ஒரு கல்யாணம் வந்துன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் எடுப்பீங்களா? இல்லை கடனை வாங்கி 10 லட்ச ரூபா தான் இருக்குது, 5 லட்ச ரூபா கூட கடனை வாங்கி 15-20 லட்ச ரூபாய்க்கு கடன் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கிராண்டாக நடத்துவீங்களா? அதாவது 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்க நம்மளே இன்னொரு 10 லட்ச ரூபா வாங்கி போட்டு கிராண்டாக எடுக்கணும்னு நினைக்கும் போது லட்சம் கோடிகள் கையில் வச்சுருக்கவன் 5000 கோடி செலவு பண்ணுறதுல என்ன தப்பு? உங்களுக்கு எங்கே எரியுது? அப்படி எரியுது நங்கி முன்னே பின்னையே மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே. திரும்ப சொல்கிறான், அவன் சம்பாதிச்சா அவன் செலவு பண்ணுறான், அவன் காசு அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு செலவு பண்ணுறான். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களோட ஜியோவில் நாங்கள் கொடுத்த காசு, நாங்கள் எங்கள் காசை வச்சு தான் மகனுக்கு இவ்வளோ கல்யாணம் கிராண்டாக பண்ணுறாங்க. நீ பண்ணாத, ரீசார்ஜே பண்ணாத, ஃபோனே பேசாத, ஃபோனை தூக்கி ஒதுக்கி போட்டுட்டு ஒதுங்கிடு. நீ கொடுக்குற 30 ரூபாயிலையோ 300 ரூபாயிலேருந்து அவன் பையனுக்கு கல்யாணம் நடத்துகிறாங்க. நீ ஆசைப்பட்டு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போன நீ வேறு நெட்ஒர்க்குகளில் இருந்துட்டு ஐயோ ஃப்ரீயாக கிடைக்குது, நிறைய நெட்டு கிடைக்குது, ஃப்ரீயாக பேசலாம், ராத்திரி ஃபுல்லாக இருந்து கடலை போடலான்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் மாறி ஜியோவுக்கு போன நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஜியோ வந்து காசை ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், எப்போ ஒருத்தவங்க அவன் பாக்கெட்லேருந்து காசை எடுத்து போட்டு செலவு பண்ணி ஃபங்க்ஷன் எடுக்கிறான், கல்யாணம் எடுக்கிறான், இது பண்ணாலும் நம்ம அதை பாராட்டணும். அவங்க ஒரு வேளை கடன் ஒரு 5000 கோடி கடன் வாங்கி கல்யாண செலவு நடத்தியிருந்தாங்கன்னா அது நம்ம சொல்லலாம், வேறு கடன் வாங்கியிருக்கா, இனி இந்த கடனை வசூலிக்கிறதுக்காக அவன் ஏதாவது பண்ணுவாங்க. அவன் பாக்கெட்டில் இருந்த காசை தான் யூஸ் பண்ணியிருக்கான். இதனால உங்களுக்கு எங்கேயாவது எரியுது, இல்லை வயிறு எரியுது, இல்லை வெளிநோட்டி போகுது, முன்னோட்டி போகுதுன்னா நீங்கள் தான் மூடிட்டு இருக்கணும்.
அவனை பற்றி குத்தம் சொல்லி குறை சொல்கிறதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது.